அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சோசியல் ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பாலிசி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது சோசியல் ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பாலிசின்னு என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. இந்த பாலிசி மேக் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் பிஹெச்சில். அதே மாதிரி இந்த பாலிசி ரொம்ப ஸ்டாஃப் நர்ஸு, ஹெட் நர்ஸு எல்லாருமே ரொம்ப அவாரோட இருக்கணும். அவரோட இருந்தால் மட்டும்தான் இந்த பாலிசியை நம்ம கரெக்டாக ரெகுலேட்டாக கொண்டு போக முடியும். ஏன் இந்த பாலிசி மேக் பண்ணியிருக்கணும், எதுக்காக நம்ம சோசியலாகவும் ரிலீஜியஸாகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசியில் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கணும். அதாவது ஏஜு, செக்ஸு, லாங்குவேஜு, அதாவது மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க எல்லா விதத்துலேயும் ஈக்குவலான அவங்களுக்கு கேர் கிடைக்கணும் அப்படின்றது தான் இது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எதை வச்சியும் பேரியர் ஆகக்கூடாது, தடைபடக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாலிசி. இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் நர்ஸு அண்டு அதர் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதுக்கு இன்சார்ஜு. இந்த பாலிசியில் ஸ்டாஃப் நர்ஸஸ், அதர் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் எப்பயுமே அவாராக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்கும், நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டயட்டு ப்ளஸ் அவங்க அதாவது ட்ரெஸ்ஸு, அப்புறம் பிகினிங் ஆஃப் லைஃப்பில் அவங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும், அப்புறம் பேலட்டிவ் கேரில் அவங்க எப்படி இருக்கணும், அடுத்து எண்ட் ஆஃப் லைஃப் கேரில் அவங்க எப்படி இருக்கணும், அடுத்து இப்போ ஏதாவது ஆர்கன்ஸோ இல்லை திசு டொனேஷன் பண்ணுறாங்கன்னா இதில் அவங்களோட ரிலீஜியஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டயட் எடுத்துக்கணுங்கன்னா ஒவ்வொரு ரிலீஜியஸும் ஒவ்வொரு விதமான டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அங்கே ரிலீஜியஸ் தகுந்த மாதிரி அவங்களுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுமா தவிர அதை வச்சு நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது. அதுதான் நம்ம அவ்வாறாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்து ட்ரெஸ் கோடிங் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ரிலீஜியஸும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் கோடஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேலட்டிவ் கேரில் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்குள்ள ஒரு ரிலீஜியஸில் அவாய்ட் பண்ணுவாங்க. டேப்லெட் எடுக்கிறதுக்கோ இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கோ, இல்லை அவங்க ரிலீஜியஸ்லேயே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட அவாராக இருந்து நம்ம அந்த கேரை கொடுக்கணும். அடுத்து ஆர்கன் டொனேஷன். ஒரு சில ரிலீஜியஸில் ஆர்கன் டொனேஷன் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பல் பண்ண கூடாது. அடுத்து எண்ட் ஆஃப் லைஃப் கேரில் இப்போ என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடல, எனக்கு இன்னும் நிறைய இருக்குது, நான் டெத்தான அப்புறமும் நான் கடவுளை போய் சேருவேன், என்னோட ஆத்மா இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட எண்ட் கேர் லைஃப்பும் இருக்கும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு எந்த விதத்துலையும் எப்படி இருக்கக்கூடாது, துன்புறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டாஃப் இந்த இதுலேயும் அவாராக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாலிசி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் பிகினிங் ஆஃப் லைஃப், அதாவது ஒவ்வொரு ரிலீஜியஸில் ஒவ்வொரு மாதிரி, அதாவது கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணுறது, டெலிவரியா, இப்போ ஹெச்ஓபி மதர்ஸ் இருப்பாங்க, டெலிவரி பார்த்துக்கிறது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதாவது ஏஎன்சி பீரியட்லேருந்து டில் பிஎன் பீரியட்லேருந்து பேபி அவங்க நியூ பார்ன் எப்படி பேபி வளர்க்குறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களோட ரிலீஜியஸ் கல்ச்சரில் ஒரு இது இருக்கும். அதை நாம் மெயின்டைன் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். இதுதான் சோசியல் அண்டு ரிலீஜியஸ் சேஃப்டி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹேண்டிகேப்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவலான கேர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாலிசி. ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு சாய்நதி சர்வீஸ் சென்டரில் சோசியல் ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.